நீ அண்டர் 19 டீம்ல செலக்ட் ஆயிருக்க. இப்பதாம்மா மெயில் வந்துச்சு. என்ன துளசி, இந்த நியூஸ கேட்டு நீ சிக்ஸர் அடிச்ச மாதிரி வானத்துல பறப்பேன்னு பார்த்தா இப்படி டெட் பால் மாதிரி நிக்கிற? இல்ல சார், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னம்மா துளசி, இப்படி திடீர்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற? இதெல்லாம் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத வாய்ப்புமா, சொன்னா புரிஞ்சுக்கமா. உண்மைதான் சார். ஆனா எனக்கு விளையாட்டையும் படிப்பையும் தாண்டி வேற ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்கு சார். அத நான் சாதிச்சாதான் எனக்கும் திருப்தி, அம்மாவுக்கும் சந்தோஷம். துளசி, என்னம்மா அது? அப்பா, அத நான் சாதிச்சுட்டு நான் தைரியமா சொல்றேன். துளசி, என்னன்னு சொல்லுமா. அம்மா ப்ளீஸ், அது என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வைராகியம். அதுல நான் ஜெயிச்சா நீ சந்தோஷப்படுவ, ஆச்சரியமும் படுவ. என்னால இப்போதைக்கு அவ்வளவுதாம்மா சொல்ல முடியும். துளசி, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறையோ அது கண்டிப்பா நடக்குமா. அதுக்காக இதையேம்மா மிஸ் பண்ணணும்? இதுலயும் சேர்ந்துக்கலாம்ல. வாய்ப்பும் நேரமும் திரும்ப வராதுமா. இல்லப்பா, அது சரியா வராது. ஒரே நேரத்துல 2 பயணால போக முடியாதுப்பா. அந்த அளவுக்கு அந்த லட்சியம் அவ்வளவு முக்கியமானதாமா? ஆமா சார், அது சொன்னா புரியக்கூடியது இல்ல. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். துளசி, அது வந்து அப்பா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், அவ்வளவுதான். துளசி, சார், அவ சொல்லிட்டு போனத நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நாங்க அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஆமா சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நாங்க பேசி பார்க்கறோம். சரிம்மா, இதுல அவ சேர்ந்தா பெரிய பேர் கிடைக்கும். நான் வரேன். வாங்க சார். ஹாய்டா ஹாய் விஸ்வா. மச்சி. ஹாய், வாங்கடா. வாங்க, இல்ல கிளம்பு போலாம். எங்கடா? சினிமாக்குடா. டேய், அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்கடா, அவங்கள்ட்ட சொல்லாம எப்படி? டேய் இல்லடா, ஆண்டி வரதுல சினிமாக்கு போயிட்டு திரும்பி வந்துடா. இல்லடா, அவங்கள்ட்ட சொல்லாமலாம் நான் வரமாட்டேன். சரி, நீ இப்ப லவ் பண்றனா அம்மா கிட்ட சொல்லாம லவ் பண்ண மாட்டியா என்ன? ஷட் அப். நான் எது செய்யறதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிட்டு தாண்டா செய்வேன். அம்மாக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் வரணும்னா வெயிட் பண்ணுங்க, இல்லனா நீங்க கிளம்புங்க. டேய் விஸ்வா, டேக் இட் ஈஸிடா. இதுக்கு ஏன்டா இவ்வளவு சீரியஸ் ஆகுற? ஆன்ட்டி வரட்டும், சொல்லிட்டே போவோம். தட்ஸ் ஆல். எங்கடா ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்ற? மூவிக்கு ஆன்ட்டி. நீங்க ஷாப்பிங் போயிருக்கீங்க, வந்ததும் சொல்லிட்டு போயிடலான்னு விஸ்வா சொன்னான். விஸ்வா சொன்னது கரெக்ட் தான்டா. அவன் சொல்லாம போனா நான் வருத்தப்படுவேன், அவனுக்கு நல்லாவே தெரியும். கார்த்தி, நீ போய் கேலண்டர் எடுத்துட்டு வா. சரிங்க ஆண்டி. இந்தாங்க ஆண்டி. தேங்க்யூ. இப்ப நீங்க போலாம். ராகு காலம் போயிடுச்சா இல்லையான்னு பார்த்தேன், போயிடுச்சு. இப்ப நீங்க போலாம். சரிம்மா. சரி, யார் யாரெல்லாம் போறீங்க? நாங்க 3 பேரும் தான் ஆன்ட்டி. ஆமாமா,
எந்த தியேட்டர்? ஜி சினிமாஸ் ஆண்டி. ஜி சினிமாவா? ஒரு நிமிஷம். தெரியலடா. ஜி சினிமாவா? நான் தான் பைரவி, கமிஷனர் ராஜராஜன் சாரோட வைஃப். ஆமாமா, இங்க என் சன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் படம் பார்க்க நம்ம தியேட்டருக்கு தான் வராங்க. அவங்களுக்கு பாக்ஸ்ல சீட்ஸ் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்களா? ஓகே. சரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஓகே, நீங்க எல்லாம் கிளம்பலாம். அங்க டிக்கெட்ஸ் உங்களுக்காக ரெடியா இருக்கும். தேங்க்ஸ் ஆண்டி. வரோம் ஆண்டி. ஏய் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் படத்துக்கு டைம் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். Okay, சரியா? ஓகே. இன்னும் வெயிட் பண்ணுமா? டேய் விஸ்வா, என்னடா இதெல்லாம்? அம்மா சொல்லிட்டாங்கல்ல, வெயிட் பண்ணுங்கடா. விஸ்வா, எல்லாரும் கீழே வாங்க. டேய் வாங்கடா. வாங்கடா போலாம். இதுல ஹாட் காஃபி இருக்கு, இதுல கோல்ட் காஃபி இருக்கு. கோல்ட் காஃபி என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதுல ஜூஸ் இருக்கு, இதுல ஃப்ரூட் சாலட் இருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். லஞ்சும் இருக்கு. இருடா. டேய் விஸ்வா, என்னடா இதெல்லாம்? விஸ்வா, ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. என்னம்மா அதெல்லாம்? எதுக்கு இத்தனையும்? டேய் எதுக்கா? என்னடா நீ? விக்கிறவங்க சமோசா, பீட்சா, பர்கர், கூல் ட்ரிங்க்ஸ் விப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட கூடாது, குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? டேய், எனக்கு தெரியாம ஏதாவது வாங்கி சாப்பிடுறியா என்ன? இல்லம்மா, அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். அதுக்குதான் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறேன். ஏ விஸ்வா, என் பேச்ச மீறவே மாட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் என்னைக்கும் என் பேச்ச மீறினதே இல்ல. என்னங்க? சரி சரி, கிளம்புங்க. புடிங்க. இத பாரு விஸ்வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரியா? சரிம்மா. ஓகே, பாய். பத்திரமா போயிட்டு வாங்க. வாடா வாடா. மச்சான், இதெல்லாம் ஓவர்ரா. டேய் விஸ்வா, உன் அத்தை பொண்ணுடா. டேய், இன்னொரு தடவை அவளை என் அத்தை பொண்ணுன்னு சொன்னேன், உன் மூஞ்சியை உடைச்சிருவேன். அதுவும் இல்லாம அவ வந்தா எனக்கு என்னடா? என்னடா குரூப்பா வெளியே கிளம்பிட்டீங்க போல? என்னடா அது கையில? கோல்ட் காஃபி. ஓ, கோல்ட் காஃபியா? அது ஹாட் காஃபி. ஹாட் காஃபியா? உன் கையில என்னடா? ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் சாலட். அம்மா, அந்த பாஸ்கெட்ல என்ன? இதுலயா ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸ்நாக்ஸா? ஐயோ.
மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க? ஏய் துளசி, இந்த நக்கல் நையாண்டிலாம் என்கிட்ட வேண்டாம். சரி சரி, எங்க கிளம்பிட்டீங்க? மேட்னி ஷோக்கு. மேட்னி ஷோக்கா? ஆமா ஆமா. மேட்னியா? நான் என்னமோ ஏதோ பாத யாத்திரைக்கோ இல்ல திருவிழாக்கோ போறீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, நீங்க படம் பார்க்க தான் போறீங்களா இல்ல பாக்ஸ்ல உட்காந்து திங்க போறீங்களா? துளசி, ஓவரா பேசாத. ஓவர் என்ன ஓவர்? நான் உண்மையை தானே சொல்றேன். நல்ல வேலை நீ உங்க அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு படத்துக்கு போகல. டேய் விஸ்வா, அவ கூட நமக்கு என்னடா பேச்சு? நம்ம படத்துக்கு போலாம் வாடா. நம்மளை படத்துக்கு போக விடக்கூடாதுன்னு தான் அவ இப்படி வம்பிழுக்கிறா. அவ வாயை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அத்தை பெத்த மகராசியோட லட்சணத்தை சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் போறேன். அத்த அத்த இரு விஸ்வா. அத்த சிவகாமி அத்த. விஸ்வா டேய் ப்ளீஸ் டா, வேணாம்டா. கூப்பிடாதடா, அவங்கள கூப்பிடாத. நீ முதல்ல இங்க இருந்து போ. போ விஸ்வா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் போ. அத்த சிவகாமி அத்த. டேய் ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் டா போ. பேசு, இவ்ளோ பேசுனீங்க, இப்ப பேசு. சரி வேணா விஸ்வா, ப்ளீஸ் டா போ. வேணானா அப்ப சாரி சொல்லு. சாரியா? அத்த சரி 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 சரி, ஓகே ஓகே சொல்றேன். சாரி. காதுல வேலையே, காதுல கேக்குற மாதிரி சத்தமா சொல்லு. சாரி சாரி. அது போ. இப்போ போலாம் வாங்கடா. நீயே ஒரு அம்மா புள்ள, ஏன் அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? போடா போ. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலா போவ? அன்னைக்கு வச்சுக்கிறோம் ஒண்ணு. பார்த்திபன். சார் எல்லாருக்கும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க சார். என்னையா, யார் யாருக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். யார் யாரு என்னென்ன வேலை செய்யணும்னு தெளிவா சொல்லிட்டேன் சார். 1132 ஐஸ்கிரீமுக்கு போயிருக்காரு சார். 1634 மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. 144 ஸ்வீட்டுக்கு போயிருக்காரு சார். அப்புறம் போது நிறுத்தியா? யோ, பிசி வச்சு வேலை வாங்குறோன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? யோ, ஏன் பேரை சொல்லி அவங்க அங்க போயிருக்காங்கன்னு உன்னால சொல்ல முடியாதா? அதனாலதாயா நீ இன்னும் ஏட்டாவே இருக்க. அது இல்ல சார், உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்குமேனு தான். சரியா? ஆமா, என் சிஸ்டர் சமையல் கட்டில தானே இருக்கா. உங்க சிஸ்டரா? அதாயா உன் வைஃப் சிவகாமியை சொல்றேன். ஓ, அவ அங்கதான் சார் இருக்கா. சாப்பாட்டுக்கு இன்சார்ஜ் அவதான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். பாத்துக்க சொல்லியா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். அவ எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்குவா.
சரி சரி, நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க சார். பா, யூஸ்லெஸ். அக்கா, அரிசி போட்டாச்சு. இன்னும் கட் பண்ணிட்டே இருந்தா இதோ கட் எப்படிக்கா? பண்ணிடுறேம்மா. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. சரிங்கம்மா. அண்ணே சீக்கிரம். சரிம்மா. ராமண்ணா, சொல்லுங்கம்மா. அரிசி முடிஞ்ச உடனே உளுந்த மறக்காம போட்டுருங்கண்ணே. இதோ வந்துட்டேம்மா. சிவகாமி, சிவகாமி, என்னக்கா? உங்க அண்ணனும் அண்ணியும் இப்பதான் கார்ல இருந்து இறங்கி உள்ள போறாங்க. உங்க அண்ணிய பார்த்தா ஒரு நகை கடையே நடந்து வர மாதிரி இருக்கு. ஆமாக்கா, எங்க அண்ணி எப்பவுமே அப்படித்தான் கிராண்டா தான் வருவாங்க. உங்க கண்ணை பற்றும் போல இருக்கு. சரி சரி, சீக்கிரம் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்தாங்க. சரிம்மா. காமாட்சி அக்கா, சொல்லு சிவகாமி. குங்குமம் சிமிழ் கொடுத்தல. ஆமாமா. அதை எடுத்துட்டு வாங்களேன். சரிம்மா. சிவகாமி, இந்த அண்ணி, உங்க பொண்ண நீங்க இங்க பார்த்தா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு குங்குமம் கொடுத்து அவளை நான் உங்களுக்கு பொட்டு வைக்க சொல்றேன். அண்ணே, அப்பளம் பொரிக்கிறதுங்கிறது ஒரு கலைன்னு. நிறுத்து துளசி. அப்பளம் பொரிக்கிறதுல எனக்கு 30 வருஷ சர்வீஸ். கலையான் கலை. துளசி, உன்னுடைய வயசு என்னுடைய சர்வீஸ் எங்கிட்டயே சொல்றியா? இத போய் எங்கயாவது சொன்னீன்னு வச்சுக்க, சிரிச்சிருவாங்க. ஓஹோ, அப்படியா மிஸ்டர் சமையல்? கொஞ்சம் இங்க வாங்க. இங்க பாருங்க. அது சமையல் முக்கியம் இல்ல, சமையல்ல ருசி தான் முக்கியம். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? இந்தாங்க, அப்பளம் போறீங்க. இவ யாருக்கு வாழ்க்கப்பட்டாலும் அவன் வாழ்க்கை அப்பளம்தான். ஏய் துளசி, எங்க போற? ஏன் கேக்குற? இல்ல, அண்ணி வந்திருக்காங்க.